கடுமையான மிரட்டலுக்குள் சிக்கி இருக்கக்கூடிய வைத்தியர் அர்ஜுனா. கிளிநொச்சி மக்கள் வைத்தியர் அர்ஜுனாவிற்கு எதிராக திரண்டு நிற்கக்கூடிய களம். ஒட்டுமொத்தமாக எங்களை நாய்கள் என்றும் கள்ள நாய்கள் என்றும் வைத்தியர் அர்ஜுனா திட்டுவதற்கு அவருக்கு யார் அனுமதி கொடுத்தார்? இந்த கேள்விகளோடு கிளிநொச்சி மக்கள் திரண்டு நிற்கக்கூடிய களமும், அதன் பின்னணியில் ஸ்ரீதரன் அவர்களுடைய செயல்பாடு இருக்கிறது என்கின்ற விமர்சனங்களும் பரவலாக எழும்பியிருக்கக்கூடிய சூழலில் இதனை மையப்படுத்திய ஒரு பரபரப்பல ஒரு மோதல் அரசியல் நடைபெற்று கொண்டு இருக்கிறது என்பதைத்தான் நாம் இங்கு பார்க்க வேண்டியதாக இருக்கின்றது. இந்த காணொலியில் நாம் அதை குறித்து தான் பேச இருக்கின்றோம். கிளிநொச்சி பகுதியில் வைத்தியர் அர்ஜுனாவிற்கு 3000 வாக்குகள் கிடைத்திருக்கின்றது. தேசிய கட்சிக்கு 7000 வாக்குகள் கிடைத்திருக்கிறது. இந்த கிளிநொச்சி பகுதியில் இருக்கக்கூடிய மக்களைத்தான் வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் கடுமையாக திட்டி இருக்கிறார், அல்லது மிகவும் வசைவு வார்த்தைகளை முன்னிலைப்படுத்தி அவர்களை மிக மிக காட்டமாக விமர்சித்திருக்கிறார் என்கின்ற ஒரு குற்றச்சாட்டுகள் எடுத்து வைக்கப்படுகிறது. எனவே இந்த வார்த்தைகளை வைத்தியர் அர்ஜுனா சொல்லிவிட்டார் என்பதை தெரிந்தவுடன் வைத்தியர் அர்ஜுனாவை மிகவும் கோபத்தோடு மக்கள் அவரை தொலைபேசியில் தொடர்பு கொண்டதும், வைத்தியர் அர்ஜுனாவை மிரட்டுவதற்கான களங்கள் எடுத்ததும், அது சார்ந்த ஒரு பரபரப்பான அரசியல் களம் இப்பொழுது கிளிநொச்சியை மையப்படுத்தி எழுதப்பட்டு கொண்டிருக்கிறது என்பதுதான் நிஜம். என்ன நடந்து கொண்டிருக்கின்றது? தமிழ் நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு இடையே நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய மோதல் மக்கள் மோதலாக மாற தொடங்கி இருக்கிறதா என்கின்ற கேள்விகள் எழும்புகின்றன. ஸ்ரீதரன் அவர்களுக்கும் வைத்தியர் அர்ஜுனா அவர்களுக்கும் இடையே ஒரு மறைமுகமான பனிப்போர் என்பதை விட நேரடியான மோதலே தொடர்ந்து கொண்டு இருக்கக்கூடிய களங்களை நாம் பார்த்திருக்கின்றோம். எடுக்கக்கூடிய விடயத்தில் பல ஊழல்கள் நடைபெற்றிருக்கிறது என்பதை மையப்படுத்தி நாடாளுமன்றத்தில் ஸ்ரீதரன் அவர்கள் மீது கடுமையான விமர்சனங்களை எடுத்து வைத்தார் வைத்தியர் அர்ஜுனா. அப்பொழுதிலிருந்தே ஒரு முட்டல் மோதல் ஆரம்பித்தது என்பதை விட ஐநா மன்றத்தின் ஆணையர் இலங்கைக்கு விஜயம் செய்த பொழுது அவர்களிடம் உள்ளூர் பொறிமுறை போதும் என்று ஸ்ரீதரன் அவர்கள் எடுத்து வைத்த கருத்துகள், அதனை வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் வெளியே கொண்டு வந்த களம், இவைகள் அப்பொழுது ஒரு பெரும் இறுக்கமான ஒரு நிலையைத்தான் அது உருவாக்கியது. எனவே இரண்டு பேருக்குள்ளேயும் ஒரு அரசியல் ரீதியான மோதல் என்பதை தாண்டி உண்மைகளை வைத்தியர் அர்ஜுனா தன்னை மையப்படுத்தி வெளியே எடுத்து வைத்துக் கொண்டிருக்கிறார் என்ற கோபம் ஸ்ரீதரன் அவர்களுக்கும், மக்களுக்கு சேவை செய்கிறேன் என்கின்ற போர்வையில் ஸ்ரீதரன் அவர்கள் பொய்யான தகவல்களை முன்னிலைப்படுத்தி கொண்டிருக்கிறார் என்று வைத்தியர் அர்ஜுனாவும் இருவரும் மாறி மாறி மோதக்கூடிய களங்கள் தொடர்ந்து கொண்டு இருந்தன. இந்த சூழலில்தான் விவசாயிகளிடம் இருந்தும் நெல் கொள்முதல் செய்யப்படுகின்ற விடயங்களிலும் இருந்தும் உரம் சார்ந்த பொருட்களை பதுக்கி வைத்து அதை அதிக விற்பனை விற்கக்கூடிய அந்த விடயங்களை மையப்படுத்தியும் வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் எழுப்பியிருந்த கேள்வி வளர்ச்சி கூட்டத்தில், அந்த கேள்விக்கு அதற்கு உகந்த பதில் சொல்ல வேண்டிய சங்கங்கள் அதற்கு போராட்டங்களை எடுக்கக்கூடிய களங்களை எடுத்தார்கள். 20 சங்கங்கள் ஒன்றிணைந்து போராட்டத்தை கையில் எடுத்தார்கள். வைத்தியர் அர்ஜுனா அவர்களுடைய உருவ பொம்மைகள் இழுத்து செல்லப்பட்டது. அதன் பின்பு அதன் மீது தீ வைத்து கொளுத்தப்பட்ட களங்களும் வைத்தியர் அர்ஜுனாவிற்கு எதிரான கோஷங்கள் எழுப்பப்பட்ட காட்சிகளையும் நம்மால் பார்க்க முடிந்தது. அவைகளை பெரும்பாலான ஊடகங்கள் பதிவு செய்திருந்தன. இந்த சூழலில்தான் தன்னை மையப்படுத்தி அல்லது தனக்கு எதிராக இப்படி மக்கள் போராட்டம் நடத்துகிறார்கள் என்கின்ற கோபத்தில் வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் கிளிநொச்சி மக்களை மையப்படுத்தி எடுத்து வைத்த கருத்துகள் இப்பொழுது அதிர்வலைகளை ஏற்படுத்தி இருக்கின்றன. ஆனால் நாம் விசாரித்த வகையில், அந்த கிளிநொச்சி பகுதியில் என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்பதை நாம் விசாரித்த வகையில் ஸ்ரீதரன் அவர்களுடைய ஏற்பாட்டு அல்லது அவருடைய தூண்டுதலின் காரணமாகத்தான் வைத்தியர் அர்ஜுனாவிற்கு எதிரான போராட்டத்தை எடுப்பதற்கு கிளிநொச்சியில் இருக்கக்கூடிய அந்த குறிப்பிட்ட சங்கத்தை சார்ந்தவர்கள் முன் வந்தார்கள் என்கின்ற ஒரு பரவலான செவிவழி செய்தி இருக்கிறது. இது எந்த அளவிற்கு உண்மை என்று நமக்கு தெரியாது. ஆனால் வைத்தியர் அர்ஜுனா இப்பொழுது ஸ்ரீதரன் அவர்கள் மீது ஒரு காட்டமான பதிவை எடுத்து வைத்திருக்கிறார் என்கின்ற பொழுது இந்த போராட்டத்தின் பின்னணியில் ஸ்ரீதரன் அவர்களுடைய கரம் இருந்திருக்கிறது என்பது தெள்ளத் தெளிவாக நமக்கு தெரிகின்றது. தற்பொழுது வைத்தியர் அர்ஜுனாவிற்கு கிளிநொச்சியில் இருந்து வந்து கொண்டிருக்கக்கூடிய தொலைபேசி அழைப்புகள், அதுபோல வைத்தியர் அர்ஜுனாவை மிரட்டக்கூடிய துணியில் பேசக்கூடியவர்கள், தம்பி நாங்கள் உங்களை இப்படியெல்லாம் நினைக்கவில்லை, நீங்கள் சற்று நாகரீகமாக பேசுவீர்கள் என்றெல்லாம் தான் நாங்கள் நினைத்தோம். ஆனால் நீங்கள் கிளிநொச்சியில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த மக்களையும்
காயம் கொள்ளக்கூடிய அளவிற்கு நீங்கள் பேசி இருக்கிறீர்கள் என்று வேதனையோடு பதிவிடக்கூடிய குரல்கள் என்று வைத்தியர் அர்ஜுனாவுடைய தொலைபேசியை தொடர்ச்சியாக அந்த தொலைபேசி ஒலித்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு களமாக இந்த கிளிநொச்சி போராட்டத்திற்கு எதிர்த்து வைத்தியர் அர்ஜுனா பதிவு செய்த அந்த வார்த்தைகளினால் உருவாகி இருந்தது. ஆனால் வைத்தியர் அர்ஜுனாவை பொறுத்தமட்டில் மிக தெளிவாக இருக்கின்றார். நான் அவர்களை நாய்கள் என்றேன், அவர்களை கள்ளர்கள் என்றேன். எனக்கு எதிராக அவர்கள் இப்பொழுது காய்களை நகர்த்தி கொண்டிருக்கின்றார்கள். நான் மக்களுக்காக பேசுகிறேன், மக்களுடைய செயல்பாடுகளை முன்னிலைப்படுத்தி பேசுகின்றேன். ஆனால் இவர்கள் ஸ்ரீதரனுக்காகவும் டக்ளஸுக்காகவும் பேசுகிறார்கள். இவர்களை பொறுத்தமட்டில் அந்த பார் இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய பாரை இழுத்து மூடுவதற்கு தயார் என்கின்ற நிலைப்பாட்டில் போராடுவதற்கு இவர்கள் முன் வருவார்களா என்ற பல கேள்விகளை வைத்தியர் அர்ஜுனா கேட்டிருக்கின்றார். வைத்தியர் அர்ஜுனா, இது என்னுடைய வாக்கு வங்கி சிதறக்கூடிய களத்தை மையப்படுத்திய ஒரு நிகழ்வு அல்ல. நான் மக்களுடைய பிரச்சனையை மையப்படுத்திய கருத்துக்களை பதிவிட்டிருக்கின்றேன். மக்கள் எனக்கு ஆதரவு கொடுத்து கொண்டிருக்கின்றார்கள். எனக்கு கிளிநொச்சியிலிருந்து 3000 வாக்குகள் கிடைத்திருக்கின்றது. அந்த மக்களை நான் மதிக்கிறேன். நேர்மையாக செயல்படுகின்றவர்களை மதிக்கின்றேன். படித்து அந்த படிப்பின் அறிவின் காரணமாக செயல்படக்கூடியவர்களை மதிக்கின்றேன். ஆனால் ஒரு சில அரசியல்வாதிகள் தூண்டிவிட்டதின் அடிப்படையில் பொய்யான காரணத்தை கையில் எடுத்துக்கொண்டு எனக்கு எதிராக போராட்ட களத்தை எடுத்துக்கொண்டிருக்கக்கூடிய எவரையும் நான் மதிக்கப் போவதில்லை, மண்டியிடப் போவதில்லை. கிளிநொச்சி பகுதிக்கு நான் தனியாகவே வருகின்றேன் வாகனத்தில். என்னை தடுத்து நிறுத்துவதற்கு என்னை எதிர்க்கக்கூடியவர்களுக்கு தைரியம் இருந்தால் தடுத்து நிறுத்தி பார்க்கட்டும். நான் எந்த இடத்தில் வருகிறேன் என்பதை குறியீடு சொல்லக்கூடிய அந்த வரைபடத்தை கூட அவர்களுக்கு அனுப்புகிறேன். அவர்கள் அந்த வரைபடத்தை பார்த்து நான் எந்த இடத்தில் வருகிறேன் என்பதை தெரிந்து கொண்டு என்னை தாக்குவதற்கு அவர்கள் வரட்டும், நான் நேரடியாக பார்த்து கொள்கிறேன் என்று வைத்தியர் அர்ஜுனா சூளுரைக்கக்கூடியமாக அல்லது கோபப்பட்டு பேசக்கூடிய விடயமாக அல்லது அவர்களுக்கு எதிர்த்து நான் நிற்க தயாராக இருக்கிறேன் என்று சொல்லக்கூடிய விடயமாக வைத்தியர் அர்ஜுனாவுடைய இந்த பேச்சுகள் இருக்கிறது என்பது ஒருபுறம் இருக்கக்கூடிய சூழலில் கிளிநொச்சியில் வைத்தியர் அர்ஜுனாவிற்கு எதிரான ஒரு அரசியல் களத்தை உருவாக்குவதற்கு சில அரசியல் கட்சிகளை சார்ந்தவர்கள் முயற்சிக்கிறார்கள் என்கின்ற விடயத்தையும் நாம் இப்பொழுது தள்ளி வைக்க முடியாத ஒன்றாக இருக்கிறது. வைத்தியர் அர்ஜுனாவிடம் நாம் எப்படியுமே வைத்தியர் அர்ஜுனா ஒரு கருத்தை பதிவிடுகிறார் என்றால் அந்த கருத்தில் இருந்து அவர் மக்கள் மிரட்டுகிறார்கள் அல்லது எதிர்க்கிறார்கள் என்கின்ற களத்தில் பின்வாங்கி விடுவார் என்று நினைக்கக்கூடிய ஒரு வகையறையை சார்ந்தவர் அவர் அல்ல. அவர் ஒரு கருத்தை எடுத்து வைக்கிறார் என்றால் எந்த சூழலிலும் அவர் பின்வாங்க போவதில்லை. எனவே வைத்தியர் அர்ஜுனாவுக்கு எதிராக போராடக்கூடியவர்கள் அவர்கள் மீது உள்ள குற்றங்கள் என்ன என்பதை அவர்கள் தெரிந்திருக்க வேண்டும். அவர்கள் மீது கடுமையான விமர்சனங்கள் எடுத்து வைக்கப்பட்டிருக்கிறது. அந்த விமர்சனங்களுக்கு அவர்கள் விளக்கம் கொடுக்க வேண்டும். மற்றபடி உண்மையை பேசுகின்ற வைத்தியர் அர்ஜுனாவை எதிர்ப்பதற்கு ஒரு சில அரசியல்வாதிகள் சொல்லிக் கொடுத்திருக்கக்கூடிய வேலைகளை உள்வாங்கிக் கொண்டு இவர்கள் பயணத்தை எடுப்பார்களே என்றால் நாங்கள் மக்கள் பார்த்து கொள்வோம் என்று மக்கள் சொல்லக்கூடிய களங்கள் இருக்கக்கூடிய நிலையை பார்க்கிறோம். ஆனால் தொடர்ந்து வைத்தியர் அர்ஜுனாவிற்கு மிரட்டல்களும் ஒரு அனுதாபமான பேச்சுகளும் நீங்கள் இப்படி பேசிவிட்டீர்களே என்ற குரல்களும் வந்து கொண்டுதான் இருக்கின்றது. இது எப்படி முடியும் என்கின்ற விடயத்தை வைத்து பார்க்கின்ற பொழுது இது யாழ்ப்பாணத்தை மையப்படுத்திய ஒரு வாக்கு வங்கி அரசியல் நிகழ்வுகளாகத்தான் பார்க்க முடிகின்றது. நன்றியுடன் இன்பா.